அவ்வளவு நல்லது. நான் அவ்வளவு நல்லதில்லை. வெட்டுனா நானும் வெட்டு, அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ராஜீவ் காந்தி அண்ணன் அவர்கள் செந்தமிழன் சீமான் அண்ணன் இதெல்லாம் பண்ணிட்டாரு, ஈழத்துக்கே எதிராக செயல்பட்டாரு, இனவாதம் பேசுறாரு, மதவாதம் பேசுறாரு, பிஜேபிக்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்னு சொல்லி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. தமிழிங்கிற எழுத்துலேருந்து தெலுங்குங்கிற எழுத்து, மலையாள எழுத்து, கன்னட எழுத்து பிரியுது. ஒரு மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பத்தை ஒரே வயிற்றுல பிறந்த நம்மளடி அண்ணே ராஜீவ் காந்திக்கு நான் அவரோட சின்ன பையன் தான் இருந்தாலும் என்னோட இதுல இருந்து ஒரு கேள்வி, அவர் கேட்டதுக்கு திரும்ப அவருக்கு கேள்வி பதில் நானே சொல்றேன். எங்களை அண்ணன் செந்தமிழ் சீமான்லாம் பதில் பேசணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, அவருக்கு நாங்களே போதும். அதுக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழி எழுத்துக்கள்ல இருந்துதான் இந்த மாதிரி கன்னடம் எழுத்து, மலையாளம் எழுத்து, எல்லா எழுத்துமே வந்துச்சு அப்படின்றாரு. சரிண்ணே வந்துச்சு, எல்லாமே ஒரு தாய் பிள்ளை அப்படின்றாரு. சரி, ஒரு தாய் பிள்ளைகள் இருந்துட்டு போங்க. இந்த ஒரு தாய் பிள்ளைகளை பிரிக்கும் நோக்குல தான் செந்தமிழன் சீமான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ராஜீவ் காந்தி எனும் யோகிய ராஜீவ் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்காரு. அப்படியேவும் ராஜீவ் காந்தி அவர்களே அப்படியேவும் கர்நாடக சைடு போய் காவேரியில நம்மளாம் ஒரு தாய் பிள்ளைப்பா, நீயும் நானும் ஏன்னா ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணிய அப்படியே வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒத்துக்குருவோம், நீங்களும் நானும் ஒரு தாய் பிள்ளை அப்படின்னு. அப்படியே அந்த சைடு கேரளா சைடு போனீங்க அப்படின்னா அங்க மானம் முள்ளவே ஆண்டுகிட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட போய் முல்லை பெரியாருப்பா, நீ நானும் திராவிடன் சரிங்களா, அதனால நீ நானும் ஒரு தாய் பிள்ளை. அப்படியே முல்லை பெரியாறுல இருந்து தண்ணி நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குல்ல, மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம இருக்காங்க, அதனால அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இங்க மக்கள் வாழ்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி முல்லை பெரியாறுல இருந்து கொஞ்சம் தண்ணியை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்போ ஒத்துக்கலாம், நீயும் நானும் ஒரு தாய் பிள்ளை அப்படின்னு. இல்ல கேரளால இருந்து தமிழ்நாட்டுல மருத்துவ கழிவுகளை கொட்டும் போது வாய் மூடிக்கிட்டு இருந்துச்சுல இந்த தமிழ்நாடு அரசு, அப்போ நீங்க சொல்லியிருக்கலாம், என்னப்பா கேரளால இருந்து தமிழ்நாட்டுல மருத்துவ கழிவை கொட்டுறீங்க, ஏன்னா நீங்கள் நானும் ஒரு தாய் பிள்ளையப்பா, இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த ராஜீவ் காந்தி கேட்டிருந்தா யோகின்னு சொல்லி ஒத்துக்கலாம். இல்ல கன்னியாகுமரியில மலையை வெட்டி அள்ளிட்டு போகும்போது வாய் பொத்திக்கிட்டு இருந்த இந்த ராஜீவ் காந்தி, ஏப்பா தமிழ்நாடும் கேரளாவும் ஒரு தாய் பிள்ளைப்பா, திடீர்னு மலையில வெட்டி எடுத்துட்டு போனா இங்க உள்ள மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா அப்படியே ஒரு தாய் பிள்ளைன்னு சொல்லி ஒத்துக்கலாம். அப்பெல்லாம் இந்த வாயை பொத்திக்கிட்டு இருந்த இந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தோடனேவும் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளை, அது எப்படியா ஒரு தாய் பிள்ளைகள் ஆக முடியும்? நாங்க கேரளத்துக்கு போனா நான் தமிழன், கன்னடத்துக்கு போனாலும் தமிழன், பீகாருக்கு போனாலும் தமிழன், டெல்லி போனாலும் தமிழன், சிங்கப்பூர் மலேசியா போனா இந்தியாவில் என்னப்பா தமிழா அப்படின்னு தான் கேட்பாங்க, தவிர என்ன நீ என்ன திராவிடனா அப்படின்னு கேட்பாங்க. என்ன ராஜீவ் காந்தி அவரே, இத்தனைக்கு நீங்க வக்கீல் படிச்சவங்க, வழக்கறிஞர், இது கூடவா தெரியாம இருப்பீங்க? முட்டு கொடுக்கலாம் திராவிடத்துக்கு, அதுக்குன்னு முரட்டு முட்டாவில கொடுக்குறீங்க. நான் அவ்வளவு நல்லது. நான் அவ்வளவு நல்லதில்லை. வெட்டுனா நானும் வெட்டு, அன்புனா அன்பு, வம்புனா வம்பு.